வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக நடக்கும் போராட்டத்தால் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் நிலையில் மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். வங்கதேசத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் அங்கிருந்து வெளியேறி இந்தியாவில் ஷேக் ஹசீனா தஞ்சம் புகுந்துள்ளார். டெல்லி அருகே உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் ஷேக் ஹசீனா தனது தங்கை ரெஹனாவுடன் தரையிறங்கினார். ஹிண்டன் விமானப்படை தளத்தில் பலத்த பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து கிழக்கு பிராந்தியத்தில் விமானப்படையை பாதுகாப்புத்துறை உஷார்படுத்தியுள்ளது. வங்கதேச அரசியல் சூழல் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அவசர அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உள்துறை, பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை செயலர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் வங்கதேசத்தின் சூழல் குறித்து ஆலோசிக்கப்பட்டதோடு வங்கதேசம் இந்தியா இடையிலான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. வங்கதேச நிலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று விளக்கம் அளிக்க உள்ளார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவோம் என்று கூறியுள்ள மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபடாமல் அமைதியை பேணுமாறு வங்கதேச மக்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். பாதுகாப்பு கருதி வங்கதேச எல்லையில் எல்லை பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேகாலயாவில் சர்வதேச எல்லையில் அடுத்த உத்தரவு வரும் வரை இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து வங்கதேசம் செல்லும் விமானங்கள் மற்றும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே டெல்லியில் இருந்து லண்டன் அல்லது பெலாரஸ் நாட்டுக்கு ஷேக் ஹசீனா தப்பிச் செல்லலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.